மவுண்ட் ரோட்டில் அறிவாலயத்துக்கு எழுத்தாப்புல நடு ரோட்டில் வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு போகிறானுங்க அரசியல்வாதிகள் மக்களுக்கு நல்லது செய்கிறவனுங்களா அப்படின்னா நடு ரோட்டில் எவனாவது எந்த மடையனாவது நிப்பாட்டு போவானா? இதே பத்திரிகைக்காரனுங்க இது எதையாவது ஒரு ஊடகத்தில் வெளிச்சம் காட்டினானுங்களா? மத்தியானம் அவ்வளோ வெயிலையும் அவ்வளோ டிராஃபிக் 2 மணி நேரம் பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்களுக்கு சோறு கொண்டு போய் கொடுப்பானுங்க அந்த நேரத்துக்கு. இதெல்லாம் இவனுக்கு ஏதாவது ஊடகத்தில் ஏதாவது வெளிச்சம் போட்டு காட்டினாங்க? ஏன் விபச்சாரர்களுக்கு காசு வேணும், காசை வாங்கிக்கிட்டு பேசாம இருப்பாங்க. பார்த்து பேசுங்க இல்ல வார்த்தைகள். ஏங்க ஐயோ ஊடக விபச்சாரிகள் அப்படின்னே பேரு, அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த எது கதை இதை பேசணுமா? இதான் இதா? இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது என்ன? அடுத்தாப்புல நாட்டில் நடக்க போறது என்ன? நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்களே ஈரான்ல போர் நடக்குது அப்படின்னு. அதை பத்தி எவனாவது எந்த கம்யூனிட்டியாவது பேசுறானா? எந்த கம்யூனிட்டியாவது அதை பத்தி பேசுறானா? அதனால என்ன விளைவுகள் இங்க தமிழ்நாட்டில்? அதாவது குண்டு இங்க போட்டாதான் எல்லாரும் சாவாங்கன்னு இல்லை, புரியுதுங்களா? இன்னைக்கு இலவசமா பஸ் ஓடிட்டு இருக்குல்ல, இலவச பஸ்ன்னு இன்னைக்கு ஏறி உட்காந்து போயிட்டு இருக்கோம்ல. பெட்ரோல் அங்கே வராமல் நின்று போச்சு, பெட்ரோல் விலையை ஏற்றுறான் அப்படின்னா இவங்க இலவச பஸ் ஓடுமா? விஜயே ஆட்சிக்கு வந்தாலும் இலவச பஸ் ஓட்டுவாராங்கிற